சூப்பர் ஸ்டாருடைய மனைவி லதா ரஜினிகாந்துக்கு சொந்தமான ஸ்கூல் ஒன்னு இருக்கு. அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 28 டிரைவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்னு சேர்ந்து போராட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. இந்த போராட்டத்துடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவங்களுக்கு சரிவர சம்பளங்கள் தரப்படுறது இல்ல அப்படின்னும், ஒவ்வொரு மாதமும் 20-25 தேதிக்கு மேலதான் இவங்களுக்கு சம்பளம் தரப்படுது. இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதனால பல டிரைவர்கள் மன உளைச்சலுக்குள்ளாகி, சில டிரைவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அதுல ஒரு டிரைவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போராட்டம் பண்ணவங்க சொன்னாங்க. திடீர்னு இந்த போராட்டம் நடத்த என்ன காரணம் அப்படின்னு கேட்ட போது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி லேட்டாவே சம்பளம் தந்துட்டு இருந்தாங்க, ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய தொல்லையா போனதுனாலதான் நாங்க இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த மேனேஜ்மெண்ட் லதா ரஜினிகாந்த் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்களா இல்லையான்னு தெரியல, எங்களை மேடம் கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணவங்க சொன்னாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து மோடி அறிவிச்ச 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து, வர்தா புயல் வந்ததை தொடர்ந்து இவங்க எல்லாருக்கும் சம்பளம் லேட்டா தான் வழங்குவோம் அப்படின்னு ஏற்கனவே நாங்க அறிவிச்சிருந்தோம். ஆனாலும் இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு புரியல. ஆனா நாங்க ப்ராப்பரான இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் சம்பளத்தை லேட்டா தந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு சொசைட்டில நல்ல பேர் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட வைஃப் நடத்திட்டு வந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்கிறது ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில ஒரு பரபரப்ப சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இதனால கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாலும், விஜய் ரசிகர்கள் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஜனவரி 5ஆம் தேதி விஜய் அட்லியோட கூட்டணியில வரப்போற திரைப்படத்துக்கான ஒரு பாடல் ஒண்ணு படமாக போகுது. படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே கம்போஸ் பண்ண 5 டியூன்ல இருந்து நம்ம அட்லி ஒரு டியூனை வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. அந்த பாடல் தான் 5ஆம் தேதி படமாக போறாங்க. ஒருவேளை படத்தோட ஓபனிங் சாங்கா அது இருக்கலாம் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. ஏற்கனவே அட்லி ஃபர்ஸ்ட் இயக்குன ராஜா ராணி திரைப்படம் செம்ம ஹிட் ஆச்சு. அடுத்த படமே விஜயோட ஒண்ணு சேர்ந்து தெரியல தெரிக்க விட்டு இருந்தாரு. 2 படங்களுமே பயங்கர ஹிட் அப்படின்னாலும் 2 படங்களுக்கும் காமனான ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது என்னன்னா, ஏற்கனவே வெளிவந்த ஒரு படம் மாதிரியே இருக்கு இவரோட படங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா ராணி மௌனராகம் மாதிரி இருக்கு, தெரி சத்திரியன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ விஜயோடைய கூட்டணியில வெளிவரவிருக்க இந்த திரைப்படம் எந்த சாயல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. சூப்பர் ஸ்டார் பிரபு நடிச்ச சூப்பர் ஹிட் படமான தர்மத்தின் தலைவன் படத்துடைய சாயல்ல இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல 2 விஜய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 விஜயும் அண்ணன் தம்பிகளா நடிக்கிறாங்களாம். ஒரு விஜய் 55 வயசு மதிக்கத்தக்க நரச்சுபுடி கெட்டப்ல இருக்கிறாரு, இன்னொரு விஜய் யங்கான விஜய். சோ இந்த படம் அந்த சாயல்ல இருக்குன்னு சொல்றாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஃப்ரெண்ட் கேரக்டரா கேட்டா ஆமா ஃப்ரெண்ட் தான். ஆனா அது இந்த ஸ்டோரி போறது இந்த கேரக்டரிலோட தான். செட்டில் போகும்போது கூட ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், மலையாள படத்துல இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.